Hello my dear teachers, welcome back to my channel Exam Guru. இந்த வீடியோல ஸ்பெஷல் டெட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். சைக்காலஜி ரிலேட்டடா உளவியல் அறிஞர்கள் மற்றும் அவர்கள் இயற்றிய நூல்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோ ஒரு முறை பார்த்தா மட்டும் போதும், நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எந்த உளவியலாளர் எந்த நூலை எழுதினாங்க அப்படிங்கிறத ஈஸியா உங்களால எழுத முடியும். ஷார்ட்கட்ஸோட ஒவ்வொரு நூலையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தென் சைக்காலஜிக்கு 1000 கொஸ்டின்ஸ் நம்ம சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்க்காதவங்க பாருங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். வாங்க டீச்சர்ஸ் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு. இந்த நூலை எழுதினவர் மரியா மாண்டிசோரி அம்மையார், ஒரு பெண் உளவியலாளர் தான். இவங்க தான் இதை எழுதினாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாண்டிச்சேரிக்கு ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்க. மாண்டிசோரிய பாண்டிச்சேரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரிக்கு ஒரு அம்மா அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தை என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ் ஆயிடுச்சு. அந்த சைல்டு என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. அதனால அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, மரியா இருக்காங்க இல்லையா, ஜீசஸ் கிறிஸ்டுடைய அம்மா. ஸோ மரியா கிட்ட போயிட்டு என்னோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்கவரினா என்ன டிஸ்கவர்னா கண்டுபிடிக்கிறது தானே. ஸோ பாண்டிச்சேரிக்கு ஒரு அம்மா போகும்போது அவங்க சைல்டை மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் பண்ணதுனால மரியா அம்மா கிட்ட போய் டிஸ்கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு மரியா மாண்டிசோரி அம்மையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா சைல்டை தொலைச்சிட்டாங்க, அவ்வளோதான். இப்படி கூட நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா சைல்டை தொலைச்சிட்டதுனால டிஸ்கவர் பண்ண சொல்லி மரியா அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் கான்ட்ராக்ட், அதாவது சமூக ஒப்பந்தம். அதுதான் இந்த நூலுடைய தமிழ் பெயர், சமூக ஒப்பந்தம். சோஷியல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற நூலை எழுதினவர் ரூசோ. இது எப்படி அவசியம்னா ரூசோவை ராசா அப்படின்னு அவசிக்கலாம். ராசானா யாரு? ராஜா. இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவாங்க, எல்லா நாட்டுக்குடையும் ஒப்பந்தம்லாம் வச்சுப்பாங்க இல்லையா, கான்ட்ராக்ட்லாம் வச்சுப்பாங்க. ஸோ ஒப்பந்தம் போடுறவங்க யாரு? ராசா. ஸோ சோஷியல் கான்ட்ராக்ட் இந்த நூலை எழுதினவர் ரூசோ அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தது பள்ளிக்கு கடிதங்கள், ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி. இது எப்படி யோசிச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பையன் என்ன பண்ணான்னா கிருஷ்ணர் கிட்ட வேண்டாம். கிருஷ்ணர் காடு தானே, கிருஷ்ணர் கிட்ட வேண்டாம். கிருஷ்ணா கிருஷ்ணா டெய்லி ஸ்கூலுக்கு போக முடியல, நீ எல்லாரும் கேட்டதும் செய்யறல்ல, அப்போ ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் எழுது. ஸ்கூலுக்கு லெட்டர் எழுதி எனக்கு ஒரு 10 days லீவு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறான். ஸோ பள்ளிக்கு கடிதங்கள், பள்ளிக்கு கடிதம் எழுதுன்னு கிருஷ்ணரை ஒரு பையன் கேட்குறான். ஸோ பள்ளிக்கு கடிதங்கள், ஜே.கே. கிருஷ்ணமூர்த்தி இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எஜுகேஷன் ஃபார் அ பெட்டர் சோஷியல் ஆர்டர். இதை எழுதுனது ரசல். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம ஏதாவது சிக்கா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சிக்கா இருக்கும் போது என்ன சாப்பிடுவோம்? ரஸ்க்கு சாப்பிடுவோம். ரஸ்க்கு சாப்பிட்டோம்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எஜுகேஷன் ஃபார் அ பெட்டர் சோஷியல் ஆர்டர், பெட்டரா ஃபீல் பண்ணுவோம் ரஸ்க்கு சாப்பிட்டா. ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5, த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங். ஸ்கின்னர் எழுதுனது. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முன்னாடி என்ன ஆகும், முன்னாடி காலத்தெல்லாம், இப்பவும் அப்படிதான், மேக்சிமம் சாக் பீஸ்லேயே தான் போர்டில் வந்து நடத்துவாங்க. சாக் பீஸ்லேயே நடத்திட்டே இருந்தால் என்ன ஆகும், நம்ம ஸ்கின்னு, சாக் பீஸோடைய பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஸ்கின் மேலே பட்டதுனால அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அதனால இப்போ டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருச்சு. பிளாக் போர்டை தாண்டி நிறைய டெக்னாலஜி இருக்கு. சாக் பீஸ் தென் போர்டு, இது மட்டும்தான் டீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிடையாது. லைக் ஆன்லைன் டீச்சிங், பிபிடி ப்ரெசன்டேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால ஸ்கின் அஃபெக்ட் ஆனதுலேருந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ த டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங்கில் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால ஸ்கின் அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளால காத்துக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தாமஸ் ஜே லின்மேன். இது எப்படி ஞாபகம், இப்போ லின்மேன் இருக்கு இல்லையா, இதை வந்து லயன் மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லயன் மேன், லயன். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்னன்னா புள்ளியியல். அப்போ இப்போ லயன் இருக்கு இல்லையா, லயன் யாரு? காட்டுக்கே ராஜா. அந்த காட்டுக்கே ராஜாக்கு காட்டுல என்னென்னலாம் நடந்தது, அப்படி நடக்குது, என்ன நடக்க போகுது, ஸோ எல்லா புள்ளி விவரமும் தெரியும். யாருக்கு? லயனுக்கு தெரியும்.
ஸோ புள்ளி விவரத்தை கரெக்டா ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கிறது யாரு? லயன். ஸோ சோசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்காட்ல இருக்க புள்ளியல் புள்ளி விவரத்தை எல்லாத்தையும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க லயன். இது ஞாபகம். சோசியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தாமஸ் ஜே லிங்மேன். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? அடுத்த நூல் தி அச்சீவிங் சொசைட்டி மெக்லிலாண்ட். இது எப்படி ஞாபகம்னா, இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம எப்போ ஒரு அச்சீவ் பண்ண இந்த சொசைட்டில அச்சீவ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுவோம்? ஒரு லேண்ட் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓன் லேண்ட் வாங்கிட்டோம்னா நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம்? அப்பா நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், இந்த சொசைட்டில அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு லேண்ட் நமக்குன்னு ஒரு சொந்த லேண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? ஸோ த அச்சீவிங் சொசைட்டி எழுதுனது மெக்லிலாண்ட். இப்படி ஞாபகம். நெக்ஸ்ட் கற்றல் சூழல்கள். இதை எழுதினவர் ராபர்ட் காக்னே. இது எப்படி ஞாபகம்னா, இப்போ காகம் இருக்கு இல்லையா, காகம் என்ன பண்ணும்? அந்த காகத்தை சுற்றி சூழல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும். சூழல் நல்லா இருந்ததுன்னா அங்க யாராவது உணவு வச்சிருந்தா எடுக்கும், இல்ல சூழல் சரியில்லை சுத்தி ஆளுங்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த காகம் காகத்துக்குன்னு ஒதுக்கப்பட்ட உணவை எடுக்காது இல்லையா? ஸோ சூழல்களை பார்த்துதான் காகம் உணவை எடுக்க வரும். கற்றல் சூழல்கள் ராபர்ட் காக்னே அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்தது இந்த 3 நூல்களையும் எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான் டூயி. இது எப்படி ஞாபகம்னா, ஜான் டூயில 2 இதை எடுத்துக்கலாம், TWO2 2. இப்போ அவருடைய நூல் எல்லாமே 2 வேர்ட் மிங்கிள் பண்ண மாதிரியே இருக்கும். சேதம் ஞாபகம் அப்படி நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன், ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர், ஸ்கூல் டுமாரோ, த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. ஸோ இந்த மாதிரி 2 வேர்ட் கனெக்ட் பண்ணி இருக்குது. 2 ஜான் டூயி, டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன், ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர். இது கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். இந்த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஜோசப் மார்ஃபி. இதை ஞாபகம்னா, தெரி படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. தெரி படத்துல விஜயோடைய ஒரு கேரக்டருடைய நேம் என்னன்னா ஜோசப் குருவில்லா. அப்போ ஜோசப் குருவில்லாவுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்? பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட், ஜோசப் குருவில்லாவோட கேரக்டர் பவரா இருக்கும் தெரி படத்துல. இப்படி ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது த ஈகோ அண்ட் ஈட், கனவுகளின் விளக்கம். இந்த 2 நூல்களையும் எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. சிக்மண்ட் ஃப்ராய்ட ஃப்ரெண்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டு, இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட என்ன காமிக்க கூடாது? ஈகோ காமிக்க கூடாது. ஸோ த ஈகோ அண்ட் ஈட், சிக்மண்ட் ஃப்ராய்டு. அதுக்கு பிறகு இப்ப நமக்கு ஏதாவது ஒரு கனவு வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன கனவா இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட முதல்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம்? அதிகமா ஃப்ரெண்டு கிட்ட தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ கனவுகளின் விளக்கம் சிக்மண்ட் ஃப்ராய்டு, த ஈகோ அண்ட் அப்புறம் கனவுகளின் விளக்கம், 2மே சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். அடுத்தது குழந்தையின் மொழியும் சிந்தனையும், ஜீன் பியாஜெட். இது எப்படி யோசிக்கலாம்னா, இப்ப பாருங்களேன், இப்ப இருக்க குழந்தைகளுடைய மொழி மற்றும் சிந்தனை எப்படி வளருது? ஜெட் ஸ்பீட்ல வளருது, வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போகுது. என்னன்னு தெரியல. முன்னாடி இருக்க குழந்தையுடைய மொழி மற்றும் சிந்தனையை காட்டிலும் இப்போ இந்த வளரும் சந்ததியினருடைய மொழி சிந்தனை எல்லாமே ஜெட் ஸ்பீட்ல வளருது. அதனால குழந்தையின் மொழியும் சிந்தனையும், ஜீன் பியாஜெட். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குழந்தை பருவமும் சமூகமும், சைல்ட்ஹுட் அண்ட் சொசைட்டி. இந்த நூலை எழுதினவர் எரிக்சன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம குழந்தை பருவத்துல என்ன நம்ம கிட்ட சொல்லி வளர்ப்பாங்க? நம்ம என்ன கேட்போம் அம்மா அப்பாட்ட? அம்மா நம்ம நிலாவுக்கு போலாமா, இல்ல சூரியனுக்கு போலாமா, அதாவது சன்னுக்கு போலாமா அப்படின்னு கேட்போமா? குழந்தை பருவத்துல சன்னுக்கு போலாமா அப்படின்னு கேட்போம். அப்ப குழந்தை பருவத்துல சன்னுக்கு போலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? சன்னுக்கு போனா நம்மள அந்த சன் எரிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ குழந்தை பருவத்துல நம்ம கேட்போம் சன்னுக்கு போலாமா அப்படின்னு. அப்ப சன்னுக்கு போனா எரிஞ்சிரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பருவமும் சமூகமும், எரிக்சன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நடத்தைவாதம். இந்த நூலை எழுதினவர் வாட்சன். இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே யாருடைய நடத்தைய வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சன்னுடைய நடத்தைய வாட்ச் பண்ணணும். ஏன்னா சன்னு தான் இந்த
சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லலாம் ஈடுபடுவாங்க, இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே சொசைட்டியில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க சன்னு. ஸோ சன் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் வாட்ச் பண்ணணும். நடத்தைவாதம் வாட்சன் இப்படின்னு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நமது காலத்தின் நரம்பியல் ஆளுமை. இந்த நூலை எழுதினவங்க கரேன் ஹார்னி. இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நரம்பு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கையில நரம்பு பிரச்சனை இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியாது, நம்மளால ஒழுங்கா பைக்லயோ கார்லயோ பஸ்லயோ ஹாரன் கூட அடிக்க முடியாது. ஏன், நரம்பியல் பிரச்சனை இருந்ததுன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கும் இல்லையா, கையெல்லாம் இழுக்கும். ஸோ ஹாரன் கூட சரியா அடிக்க முடியாது. நமது காலத்தின் நரம்பியல் ஆளுமை கரேன் ஹார்னி இப்படின்னு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உளவியல் வகைகள். இந்த நூலை எழுதினவர் காரல் யுங். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாங்கன்னா, இப்போ உளவியல்ல நிறைய வகைகள் இருக்கு. அந்த வகைகள் எல்லாத்தையும் ஒருத்தர் என்ன பண்ணாரு, கார்ல உட்காந்துட்டு எழுதிட்டாரு. ஸோ உளவியல் வகைகளை கார்ல உட்காந்துட்டு எல்லாரும் எழுதிட்டாங்க, ஒரு ஆள் எழுதிட்டாரு அப்படின்னு ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. மை டியர் டீச்சர்ஸ், இந்த வீடியோல இருக்க நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க டீச்சர். உங்களோட லைக்கு என்னை மோட்டிவேட் பண்ணும் இன்னும் நிறைய வீடியோ ஸ்பெஷல் டெட் ரிலேட்டடாக அப்லோட் பண்ணுறதுக்கு. தென் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் சைக்காலஜிக்கு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டீச்சர்ஸ். பை பாய்.